ஜென்சி டிஎம்கேல ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் அன்பானந்தன் சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து தொடர்ச்சியா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பத்தியும் தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்க அமைச்சர்களை பத்தியும் விமர்சிச்சு தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆர்ல தன்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல முன்ஜாமீன் கேட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணிருப்பாரு பெயில் பெட்டிஷனை. அந்த பெயில் பெட்டிஷன்ல என்னென்ன விவாதங்கள் நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது அன்பானந்தம் அவருடைய தரப்புல என்ன சொல்லியிருக்காருன்னா, இது என்னுடைய முழுக்க முழுக்க பேச்சு சுதந்திரத்தை தான் பயன்படுத்தினே தவிர வேற எந்த ஒரு அபியூசிவான வேர்ட்ஸை நான் பயன்படுத்தலன்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து பப்ளிசிட்டிக்காக தமிழ்நாடு முதலமைச்சரை மிகவும் தரக்குறைவா தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பெண்களை விமர்சிச்சு பேசியிருக்காங்க. அதனால இவருக்கு பெயில் தரக்கூடாதுன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுக்கு ஜட்ஜி என்ன ஃபைனலா ஆர்டர் போட்டிருப்பாங்கன்னா, ஒரு தனி மனிதனோட பேச்சுரிமையில வந்து அரசாங்கம் தலையிட முடியாது. ஆனா ஒரு மனிதன் பேச்சுரிமையில வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனைய விமர்சிக்க எந்த உரிமையும் அவர் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதேதான் ஆர்டிகல் 19 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அதாவது நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய பேச்சுகளையும் வெளிப்படுத்துறதுக்கு அனைத்து உரிமையும் உண்டு. அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா, அதாவது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல தான் முக்கியமான ஒண்ணு டிஃபமேட்டரி, அதாவது அவதூறு பரப்புற வகையில ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அடுத்தது இந்த கோர்ட்ல, அதாவது கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து இவர்களோட பெயில வந்து 29 ஜூன் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்தரா அன்பானந்தம் என்ன பண்றாங்கன்னா, ஆனரபிள் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து அங்கேயும் முன்ஜாமீன் ஃபைல் பண்றாங்க. ஆனா என்ன காரணத்தினால அவர் வந்து ஜூன் 6ஆம் தேதி வந்து ஃபைல் பண்ண முன்ஜாமீன் பெட்டிஷனை அவர் வாபஸ் வாங்கிக்கிறாரு. சப்சிக்வெண்டா என்ன பண்றாங்கன்னா, கிருஷ்ணகிரி கோர்ட்ல வந்து சரண்டர் கொடுக்குறாங்க. சரண்டர் ஆகும்போது போலீஸ் வந்து அராஜகம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிச்சுன்னா, போலீஸ்க்கு வந்து என்ன ஒரு ஆர்டர் வந்து கோர்ட்ல இருந்து இன்டைரக்டா போகும்னா, அடுத்து அதாவது செகண்ட் ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் அவங்க ஃபைல் பண்றதுக்குள்ள அவங்களை அரெஸ்ட் பண்ணணும், அதாவது அரெஸ்ட் பண்ணக்கூடிய காரணம் தான் கண்டிப்பா நீங்க அரெஸ்ட் பண்ணணுங்கிறது ஒரு இம்ப்ளைடான ஒரு டைரக்ஷன் இருக்கும். அதன்படிதான் ஏபி, அதாவது ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா அவங்களை கைது பண்ண வேண்டியது போலீஸோட கடமை. அதான் அந்த கோர்ட் வளாகத்துல அதை பண்ணிருக்காங்க. அதற்கு சிறந்த உதாரணம் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு. அதாவது இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு திருச்செந்தூர் தொகுதியில. அவர் வந்து முதல்வர் விஜய் அவர்களை வந்து தரக்குறைவா பேசியிருப்பாங்க. அதுல இருந்து முன்ஜாமீன் கேட்டு அவங்க முன்ஜாமீன் மனு வந்து தாக்கல் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து கோர்ட் வந்து சிட்டிங் எம்எல்ஏங்கிற பொறுப்பு இல்லாம முன்னாள் அமைச்சருங்கிற பொறுப்பு இல்லாம வந்து முதல்வரோட மாண்பை கெடுக்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னு சொல்லி ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன், அதாவது முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிருப்பாங்க. தள்ளுபடி ஆன உடனே போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த வழக்குல வந்து கோர்ட்ல சரண்டர் கொடுத்த உடனே 24 ஹவர்ஸ் வந்து போலீஸ் கஸ்டடியில அன்பானந்தத்தை ஜட்ஜி வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அடுத்த 24 ஹவர்ஸ் கழிச்சு இன்னைக்கு பெயிலும் கிராண்ட் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே பேச்சுரிமை, அதாவது அந்த உரிமையை பத்தி பேசுறமே தவிர அவங்களுக்கு உண்டான கடமையை பத்தி இங்க யாருமே பேசுறது இல்ல. கடமையை பத்தி யோசிச்சாலே இது மாதிரி பொறுப்பற்ற முறையில இங்க யாருமே பேச மாட்டாங்க. தேங்க்யூ.